வணக்கம். குரு பெயர்ச்சி பலன் முதல் 3 ராசிக்கு நீங்க ஏற்கனவே கொடுத்திருந்தீங்க. அதற்கு அடுத்து உள்ள ராசிகள் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு, அதனுடைய பலாபலன்கள் என்ன அப்படிங்கறத இப்ப சொல்லுங்க சார். குரு பெயர்ச்சி பலன்களில் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடகராசி அன்பர்களுக்கு. கடகத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சரியாக இப்போ குருவாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல, அதாவது சனி பகவான் நல்லா இல்லைன்னா குரு பகவான் நல்லா இருப்பாங்க இல்லையா. அப்போது குரு 11ஆம் இடத்துல வரார், அது ஒரு பெரிய பலம். இது இத்தனை நாள் இருந்த அஷ்டம சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறையுது. 3ஆம் இடத்துல குருவுடைய பார்வை, அதாவது கன்னி ராசிக்கு குருவுடைய பார்வை இருக்கிறங்காட்டி பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள் அதிகரிக்கும். தம்பி தங்கிக்கு ஏதாவது ஒரு கண்டிப்பாக நீங்கள் செய்து கொடுக்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்துகிட்ருப்பீங்க. இடமாற்றம் கண்டிப்பாக கட்டாயத்தில் இருந்துட்டுருக்கும். சொந்த பந்தங்களுடைய சேர்ந்து ஏதேனும் ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு. கல்யாணம்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு 100% கல்யாணம் நடக்குது. வீடு கட்டணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகங்கள்லாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முயற்சிகள் கூட அவங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா சில நேரங்கள் ரொம்ப நாள் அது பேசிகிட்டே இருக்கும், காரியத்துக்கு வர மாட்டேங்குது அப்படி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அந்த காரியத்துக்கு நிலை நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் அஷ்டம சனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். சிம்மராசி நேயர்களுக்கு, சிம்மராசிக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக 10ஆம் இடத்துல இவங்களுக்கு குரு பகவான் இருக்குது. இந்த 10ஆம் இடத்துல இருக்கிற குரு பெயர், புகழ், அந்தஸ்து, தொழிலில் ஃபஸ்ட்டு 6 மாதம் என்னன்றதுல கொஞ்சம் கடுமையாக இருந்துருக்கும், கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. அப்புறம் 6 மாதம் கழித்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக யோசித்து வச்ச சில காரியங்கள்லாம் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு பதவியெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு அருமையான பதவிகள், பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கும். நம்மளுடைய பேர் சொல்லி 4 பேர் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண விவகாரங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். கண்டிப்பாக வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள், மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலை வரக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு இப்போ குரு 9ல் இருக்கார், ரொம்ப விசேஷம். கல்யாணம், அதே போன்று பார்த்திங்கன்னா கூட்டு தொழில், அப்பா செய்துன்னு இருக்கக்கூடிய தொழிலை எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துகிட்ருக்கு. வெளிநாடு, வெளியூர், ஆன்சைட்டெல்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமாகலாம் சக்ஸஸ் ஏற்படக்கூடிய காலகட்டம். பிரயாணங்கள் கண்டிப்பாக உண்டு. தம்பி தங்கைக்கு படிப்பு, வேலை, தொழிலுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் நடக்கும். இங்கேயும் அங்கேயுமாவது நடந்துகிட்டே இருப்பேன். 5ஆம் இடத்தை மகர ராசியை குரு பார்க்குறார். அப்படி பார்க்குற காலகட்டம் ரொம்ப நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். ஏதேனும் குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம். தெய்வாதீனம், தெய்வ கடாட்சங்கள்லாம் உண்டு. வீடு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில பேர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி சொல்லி வீடு வாங்குவா இல்லையா, அதுக்கெல்லாம் உரிய காலகட்டம். யாருக்கு? கன்னிராசி அன்பர்களுக்கு. துளாராசி நேயர்களே, குரு பயிற்சி 7லேருந்து 8ல் போகிறார். 8 மறைவு ஸ்தானம் அல்ல. அது மட்டும் இல்லாமல் சனி கரெக்டாக சனி பகவான் இப்போ இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ஒரு நல்லதும் இல்லை, எதிர்மறையானதும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் நம்ம ஒரு முடிவு பண்ணுவோம், அது முடிவுகள் மாறும்னு சொல்லலாம். அந்த மாதிரி கெட்டதில் நல்லது, நல்லதில் கெட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். வாரம் குரு பகவானை வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இவா ரொம்ப தங்கமானவா, இவாகிட்ட கொடுத்தா பணம் வரும், இவங்க ரொம்ப முக்கியமானவங்க, இந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். விட்டு கொடுத்து போயிருங்க. அதே சமயத்தில் ஒன்று காரிய மனசில் பட்டுதுன்னா இந்த இன்ட்யூஷன் பிரகாரம் நடங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே மெஷர்டு ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து மெஷர் பண்ணி வைங்க, உங்களுக்கு நல்ல பலன்கள் கூடி வரும். துளாராசி நண்பர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, திருமண காரியம் கைகூடும். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில் போட்டு பாடாப்படுத்தியிருந்த விஷயங்கள்லாம் போயிடும். கூட்டு தொழில் அமோக வெற்றி உண்டு. அதுவும் 2ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் இருக்கக்கூடியவர். பிரிந்த சொந்த பந்தங்கள், பிரிந்த கணவன் மனைவியில் ஒன்று சேர்ந்துருவா. 2வது குழந்தை வர எதிர்பார்த்தவாளுக்கு நினச்ச மாதிரியே அந்த வரன்கள் உண்டு. சில விஷயங்கள்லாம் பயம் இருந்துட்டு இருக்கும். ஐயோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ, ஒன்றாகாது. நீங்கள் நினச்ச மாதிரியே காரியம் சக்ஸஸ் ஆகிடும். குழந்தைகளை ஹாஸ்டலில் சேர்த்துறது, குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அதே மாதிரி பண வசதிகள் கூடிடும். சகோதர சகோதரிக்கு நன்னா இருக்கும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. சில நேரங்கள் சில பேர் சம்மந்தமே இல்லாமல் உங்களை பேசுவா. சரி இதுவும் கடந்து போகட்டும் அப்படின்னு மாதிரி விட்டு கொடுத்துருவேன். முந்தைய அந்த பொறுமையெல்லாம் இருக்காது, இப்போ அந்த பொறுமை வந்துடும். மெச்சூர்டான ஒரு தாட்ஸ் உங்களுக்கு மனசில் வந்துடும்.
தெளிவாக பேசுவீங்க, இது சரி இது தவறுங்கிறத புரிந்து கொண்டு செயல்படுவீங்க இந்த காலகட்டம். தனுசு ராசி நேயர்களுக்கு, தனுசு ராசிக்கு இப்போ நல்ல காலம். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இத்தனை நாள் 7.5 சனி, 7.5 சனியா சார் 10 வருஷம் என்னை போட்டு படுத்தி எடுத்துகிட்டு இருந்தது அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ ரொம்ப மாற்றங்கள் இருக்குது. ஆனால் உடம்பு பருமன், ஒபிசிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஜிம்முக்கு இன்றைக்கி போனோம் நாளைக்கு போனோம் நினச்சிட்டே இருப்போம், போக முடியாது. அதுதான் ப்ராப்ளமாக இருக்குமே தவிர மற்றபடி தனுசுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டமாக உண்டு. வீடு இடம் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக அது கிடச்சிரும். 4 பேர் கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி நின்று காமிக்கணும், ஜெயிச்சு காமிக்கணும்னு நினச்சவாளுக்கு அது வெற்றி உண்டு. ரொம்ப நாளாக ஒரு மனசில் இருக்கக்கூடிய ஒரு கவலைகள் தீரும், மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடம் போகும், எடுத்த காரியம் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தனுசு ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்கள் நல்ல ஒரு முக்கிய விஷயங்கள்லாம் நடக்கும். எப்போவுமே குரு பகவான் 3-12க்கு உண்டானவர். உங்களுக்கு இப்போ நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மாற்றம் கிடைக்காதுன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு மாற்றம் உண்டு. குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய சொத்து பத்து இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். பிரபல்யம் ஆனவர்கள் மேலும் பிரபல்யமாவார்கள். இந்த யூடியூப் மீடியா அதே மாதிரி சோஷியல் மீடியாலாம் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் பேர் புகழ் அந்தஸ்து பட்டயங்கள்லாம் கிடைக்கும். ஒரு பெரிய நம்பிக்கைக்குள்ளானதாக மாறுவீங்க. அரசியல் இருந்துட்டு இருக்கவங்க இல்லை அரசியல் பின்னாடிலேருந்து உதவி பண்ணுறவங்களுக்கும் ஒரு பெரிய உங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள் யாரோ அவங்க வந்துடுவாங்க. மகர ராசி நேயர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் போராடி எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒரு பக்கம் 7.5 சனி, ஒரு பக்கம் குருவுடைய பார்வை ரொம்ப நன்னா இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் டாக்குமெண்ட் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். சில நேரம் மறதி அப்பப்போ இருக்கும். இங்கே தானே வச்சேன் அங்கே தானே வச்சேன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ தேடின்னு இருப்பேன். மறதியில் கவனம் தேவை. ரொம்ப உடம்பு முடியாதவா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் அப்பப்போ வந்து போகும், கொஞ்சம் விரைய செலவுகள். மற்றபடி சுப செலவுகளாக பண்ணிக்கிறது நல்லது. மகர ராசி நேயர்களே. கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல முயற்சிகள், வீடு பொருட்கள் வாங்கிறதுக்கு சரியான நேரம் இது. எக்ஸிக்யூட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடலாம். பல பேர் பல விதமாக பேசுவோம், இப்படியாக அப்படியாக அதெல்லாம் சொல்லுவோம். காதுலேயே வாங்க வேண்டாம். நமக்கு என்ன, நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணோம், நம்ம என்னத்தை நோக்கி பிரயாணம் பண்ணோங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தால் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். தடைகள் மீறி ஜெயிப்பீங்க. மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய கனவுகள் நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் பேர் சொல்லி மற்றவா சில விஷயங்களை இது பண்ணுவாங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் வெற்றி காரியங்களாக மாறும். கும்பராசி அன்பர்கள் பண விவகாரங்கள் கவனம் தேவை. மீனராசி நேயர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு. குரு வேற 3ல் போய் மறைஞ்சிருக்கார். அர்த்த மறைவு ஸ்தானம். அப்படி பயந்தோம் அப்படின்னா அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் போய் ஒரு சில சேலஞ்சிங்கான விஷயங்கள் வரும். மிகப்பெரிய நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். நினைக்க முடியாத சில யோகங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் அது மிகப்பெரிய ஸ்பீடில் போகணும். பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் உங்களை சம்மந்தப்படுத்துவாங்க, அதுதான். மற்றபடி மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம். 10ஆம் இடம், ஒரு அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். 4 பேர் உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு வந்துடும். அது நல்லதாக கெட்டதான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். மீனராசி நேயர்களுக்கு தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தி. அந்த தெய்வ நம்பிக்கையோடு செயல்பட்டால் ஒரு அற்புதமான காலகட்டம். மீனத்திலேருந்து 7ஆம் இடமான கன்னி ராசியை குரு ரிஷபத்திலேருந்து பார்க்குறாரு. அதே மாதிரி விருச்சிக ராசியை பார்க்க 9ஆம் இடம். அதேமாதிரி 11ஆம் இடம் மகர ராசி. இதுக்கு மேலே என்ன வேணும்? ரொம்ப அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறலைன்னா வேலை எப்பவும் கிடையாதுங்கிற மாதிரி ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. மீனராசி நேயர்களே. 12 ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் நம்ம பார்த்துட்டோம். குரு பயிற்சி, குருவை வணங்கினால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். குரு பயிற்சியை பொறுத்தளவுக்கு பொதுவாக என்ன பரிகாரம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவுடைய ஸ்தலம்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் போகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப நல்லது. சுண்டக்கடலை மாலை இருக்கு இல்லையா, வெள்ளை நூலில் மஞ்சள் தடவி அழகாக கோர்த்து சுண்டக்கடலை மாலை, முல்லை புஷ்பம், தயிர் சாதம் நைவேத்தியம் பண்ணி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும் வியாழக்கிழமை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரு ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வாழும் குருன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு குருமார்களாக இருக்கிறவர்கள்கிட்ட சந்திக்கணும், சன்னியாசிகளை பார்க்கணும். இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வருது விசேஷமான பலன்கள். சித்தர்கள் ஞானிகள் அவங்கெல்லாம் இருந்த இடத்துக்கு போயிட்டு வருது. இப்போ திருவண்ணாமலை மாதிரி இடம், ஜீவசமாதி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வர்றது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை இந்த குரு பெயர்ச்சியில்
நம்ம வழிபடக்கூடியது. இது தவிர குரு பெயர்ச்சிக்கு யாகங்கள் நடக்கும் இல்லையா, அந்த நடக்கிற இடத்துல உங்கள் பேர் சங்கல்பம் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் குரு பெயர்ச்சிக்கு பண்ணக்கூடிய பரிகாரங்கள். குரு பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க. அற்புதமா இருந்தது. நன்றிகள். நன்றி.